கொரியன் நபர்கள் பரவலாக பயன்படுத்தான ஒரு வார்த்தை தான் நதா, நாயோன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அந்த நாயோன்னு சொல்லுற இந்த வார்த்தையை வந்து நிறைய இடத்துக்களில் யூஸ் பண்ணலாம். இந்த உதாரணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த நதா இல்லாட்டி நாயோ சொல்கிறதான இந்த வார்த்தையை எப்படி எந்த மாதிரி நேரத்தில் பாவிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியாவை எடுக்கலாம். பாருங்கள், முதலாவது சோரிகா நாயோ, ஏதாவது ஒரு சத்தம் வருது, எங்களுக்கு வந்து இங்கே ஏதாவது ஒரு சத்தம் கேட்குது. அப்போ நாங்கள் சொல்லுவோம் சோரிகா நாயோ, முன்முறி நாயோ இல்லாட்டி கொப்பி. கொப்பின்னு சொன்னால் மூக்கிலிருந்து ரத்தம் வர்றது. அப்போ ஏதாவது ஒரு இடத்துலேருந்து வருது, எங்களுக்கு வெளியே வருது, அதுக்கு நாங்கள் சொல்லலாம் நுண்முறி கண்ணீர் நாயோ, நுண்முறி நாயோ, கொப்பி நாயோ, மூக்கில் ரத்தம் வருகிறது. அதே போல் அடுத்தது பாருங்க, யொங்கிகா நாயோ. யொங்கிகா நாயோ, ஏதாவது ஒரு புகை எழும்புது, புகை வருது, அந்த மாதிரி நேரத்துக்கு நாங்கள் யொங்கிகா நாயோன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது பாருங்க, கோபம் வருது, பாகா நாயோ. பாகா நாயோ, கோபம் வருது. அந்த மாதிரி குமோங்கி நாயோ இல்லாட்டி குமோங்கி நசோயோன்னு சொல்லி நாங்கள் இறந்த காலத்திலும் சொல்லலாம். ஏதாவது உடையில் எங்களோட ஏதாவது துளை ஏற்பட்டு விட்டது, இல்லாட்டி எங்கள் சார் இடத்தில் ஒரு துளை ஏற்பட்டு விட்டது, அதுக்கு வந்துங்க குமோங்கி நாயோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது பாருங்க, சங்சோகா நாயோ, ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது, அந்த நேரத்துக்கு நாங்கள் சொல்லலாம் சங்சோ, காயம் சொல்லலாம் சஞ்சோகா நாயோ. அதே போல ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருச்சு, சாகோகா நாயோ, ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருச்சு. அதே போல பாருங்க, அடுத்து கடைசி ஒன்று தந்திருக்கேன், ஷினி நாயோ. நீங்க ஃபீல் எக்ஸைட்டட், என்ன சார் எக்ஸைட்டட் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஷினி நாயோன்னு சொல்லுவாங்க. அதே போல கோபி நாயோ, கோபி நாயோன்னு சொன்னா நீங்க பயப்படுறதுக்கு. கதைக்க நேரம் பாவிச்சு பாருங்க, உங்களுக்கு தேவையாக இருக்கும். இது போல இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.